இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய தீரமிக்க பெருமக்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வரவேற்புகள். இன்றைய அற்புதமான நாளிலே நல்ல நிகழ்வுகளை அறியும் பொருட்டும் புரியும் பொருட்டும் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பு படிக்கக்கூடிய 1000 பிள்ளைகள் உங்களுக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது. இதற்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வானது NDA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மத்திய அரசு நிறுவனம்
தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு. இது பிரதம மந்திரி அவர்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான உயிர்காட்டும் குழு. அடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு தீத்தடுப்பு மற்றும் மீட்பு குழு TNFRS அவர்களும் நம் அளவிலே மாவட்ட அளவிலே வருவாய்த்துறை சார்ந்த தாசில்தார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார், RI அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் சிறப்பாக பெருந்துறை தீ தடுப்பு மற்றும் மீட்பு குழு சார்பாக உதவி ஆய்வாளர் அவர்கள் வந்திருக்கிறார். இத்தனை தீரமிக்க பெருமக்களையும் நமது அரசாங்க மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள், ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சார்பாக மகிழ்ச்சி வருகிறோம். ஒரு முறை மிகச்சிறந்த நடிகர் ஸ்ட்ரெயின் கலைஞரான ஜாக்கி சான் அவர்களிடம் நீங்கள் தான் மிகச்சிறந்த உலகத்தின் சூப்பர் ஸ்டாரா என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், நான் அல்ல, மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய தீரமிக்க தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணியை சார்ந்தவர்களே உலகத்தின் மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார் என்று ஒருமுறை உண்மையை அத்தனை பெருமிக்க பணியை சார்ந்த மனத்தன்மை நிறைந்த பெருமகனார் இங்கே நமக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்ததற்கு நோக்கம், நாம் எதிர்பாராமல் எதிர்கொள்ளக்கூடிய இயற்கையான சில சங்கடங்கள், பேரழிவுகள், மனிதர்கள் உருவாக்கக்கூடிய மேன் டிசாஸ்டர், இவற்றையெல்லாம் கடந்து எவ்விதம் நாம் பிழைப்பது, நம்மை சார்ந்தவர்களை எவ்வாறு உயிரூட்டுவது சார்பாக செயல்முறை சார்ந்த அற்புதமான ஒரு பயிற்சியினை உங்களுக்கு வழங்குவதற்காக நம் பள்ளிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய இந்த பெருமக்களை உங்களின் சார்பாக உங்களுக்கு கரவொலியுடன் மீண்டும் ஒரு முறை வரவேற்பு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் NDRF அஃபீஷியல்ஸ் மற்றும் அரசு சார்ந்த அனைத்து அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எதுக்கு அசம்பிள் ஆகிருக்கோம்னா, இங்கே சார் நம்ம அசிஸ்டன்ட் டீச்சர் சொன்னாங்கன்னா, ஏதாவது பேரிடர் காலங்களில் மழை, புயல், வெள்ளம், தீ விபத்து, நிலநடுக்கம், இந்த மாதிரி காலங்களில் ஃபர்ஸ்ட் நாம் உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணும். முதல்ல நீங்கள் காப்பாற்ற போகிறேன்னு போய் நீங்கள் மாட்டிக்க கூடாது, உங்களை எப்படி தற்காத்துக்கணும். அடுத்தது உங்களை சுற்றி இருக்கணும், நம்ம எப்படி காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்கிறதுக்கு NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி சென்னையில் அரக்கோணம் வந்துருக்காங்க. நம்ம லோக்கலில் நம்ம ஃபயர் ஆஃபீஸர் வந்துருக்காங்க. அவங்க சொல்கிற எல்லா செய்முறையும் நல்லா கவனமாக கேட்டுட்டு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, வராத ஃப்ரெண்ட்ஸுக்கும், வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி பேர் வர வேண்டாம், மீறி வந்துச்சுன்னா நாம் வந்து நம்ம தற்காத்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு கேட்டுட்டு வாய்ப்பு நன்றி ஒரு Respected district officials, fire department Perundurai, staffs, students, good morning to everyone. Okay, இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04 பெட்டாலியன் NDRF அரக்கோணம், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை. டிவிலலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வெள்ளம் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ எதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஸ்கூல் சேஃப்டி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ ஒரு பேரிடர் வந்தால் எப்படி நீங்கள் சார் சொன்ன மாதிரி எப்படி நீங்களே உங்களை காப்பாற்றிக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்றலாம், என்னென்ன விஷயங்கள் அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத பற்றி எல்லாம் வந்து சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லித்தர விஷயங்கள் வந்து ஒரு பேரிடர் மட்டும் வந்தால் மட்டுமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்காது, உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் எல்லாம் விளாடுவீங்கல்ல, கிரிக்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் விளாடுவீங்க, கீழே விழுந்தீங்கன்னா என்ன வரும்? ரத்தம் வருமா? ஸோ தற்காலிகமாக எப்படி அந்த ரத்தத்தை வந்து நிப்பாட்டிட்டு எப்படி நீங்கள் வந்து மேலுதவிக்கு எப்படி நீங்கள் அனுப்புறது அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து சொல்லித்தருவோம். சரியா? வேற CPR எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? CPR என்னது? போட்டு அனுப்புவாங்க. சரி, இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த CPR அப்படின்றது என்ன, எப்படி தரணும், யாருக்கு எந்த அளவு நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கணும், வேற சில பேர் என்ன சின்ன காயின்ஸ் முடிஞ்சிருவாங்க குழந்தைங்க, அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி அதை வெளியே எடுக்கிறது,
முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து சொல்லித் தருவோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, கை வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றப்ப அவங்க எப்படி தூக்கிட்டு கொண்டு போகலாம். சிம்பிளாக இப்போ ஒரு வெயிட் தூக்குறோம், சிலிண்டர் நம்ம தூக்குறோம்னா எப்படி இருக்கும், வெயிட் இருக்குமா? ஆனால் அதுவே வந்து எப்படி நம்ம ஈஸியாக தூக்குறது, ரொம்ப தூரம் எப்படி தூக்குறது அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லித் தருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக கிளாஸை கவனிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி சொல்லித்தர்றது வந்து உங்களுக்கு வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் இருக்காது, ப்ராக்டிக்கலாக என்ன விஷயம் சொல்கிறோமோ அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதனால உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரி, இப்போ கிளாஸ் போகலாமா? தேங்க்யூ. இங்கு வருகை புரிந்திருக்கும் பெருந்துறை வட்டாட்சியர் அவர்களுக்கும் துணை வட்டாட்சியர் அவர்களுக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் கல்லூரி பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் டீச்சர்ஸ் அனைவருக்கும் மற்றும் நமது தமிழ்நாடு தீயணைப்புத்துறை ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஸ்டாஃப் அனைவருக்கும் எங்களது 4வது பட்டாலியன் அவரின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நீ கிளாஸ் டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம், நீ கிளாஸ் கையில் முடியும் அப்படின்றீங்களா? அப்படியா? சரி, ஜாலியாக இருக்கும். எல்லாமே பொது அறிவு சார்ந்ததாக இருக்கும். சரிங்களா? நல்லபடியாக கவனிங்க. இன்னைக்கு பயன்பாடு பிற்காலத்தில் உங்களுக்கு படித்து பிரியாத போது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? கிளாஸ் போகலாமா? சரி. NDRF அப்படின்னாப்பா தமிழ்ல தேசிய பேரிடர் மீட்பு படை. சரிங்களா? இது வந்து முன்னொரு காலத்துல வந்து இது இருந்துச்சா அப்படின்னா இல்ல. 1964 ராமேஸ்வரத்துல ஒரு விபத்து நடந்தது. என்ன நடந்தது? சைக்ளோன் நடந்துச்சு. அந்த சமயத்துல இல்ல. 2000 பூகம் குஜராத் மாநிலத்தில் வந்துச்சு. அந்த சமயத்துல இந்த NDRF படை இல்ல. அதுக்கப்புறம் 2004 தெரியுமா உங்களுக்கு என்ன நடந்தது? நம்ம சென்னையில சுனாமி. வெரி குட், நல்ல பசங்க. அப்பயும் இந்த NDRF இருந்ததா இல்ல. அதுக்கப்புறம் 2005 டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மீட்பு படையை உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த படம் வந்து முழுக்க முழுக்க யாரோட கட்டுப்பாட்டு இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் யார் இருக்காங்களோ அவருடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக இயக்கக்கூடிய ஒரே ஒரு படை என்னது? இந்த NDRF. சரி சார், சரிங்க சார். அப்போ அந்த காலகட்டங்களில் வந்துட்டு விபத்துகள் பேரழிவு ஏற்பட்டுச்சு. அப்பெல்லாம் யார் மக்களை காப்பாற்றலையா? ஏன் தமிழ்நாடு மீட்புத்துறை இல்லையா? ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் இல்லையா? ராணுவம் இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சரிவர மக்களை காப்பாற்றுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இயந்திரங்கள் இல்லை. எப்படி செய்யணும்னு ஒரு வழிமுறை நமக்கு தெரியாது. புரியுதா? அதுக்கப்புறம் தான் இந்த படையை கொண்டு வர உருவாக்குறாங்க. சரி, இப்ப பேரிடர் என்னப்பா? பேரிடர் என்ன? பேரிடர் என்ன? பேரிடர் என்ன? டிசாஸ்டர். இங்கிலீஷ்ல டிசாஸ்டர். அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. தம்பி பின்னாடி கேக்குதா? பின்னாடி கவனிங்க, லாஸ்ட் கேள்வி கேட்பேன். சரி, நான் சொல்றேன். அதாவது விவரிக்க முடியாத அளவுக்கு, சரிங்களா? விவரிக்க முடியாத அளவுக்கு உயிர் சேதம், பொருள் சேதம், நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய வீட்டு விலங்குகள் எல்லாம் விவரிக்க முடியாத அளவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. புரிஞ்சுதா? அது 2 வகையா இருக்கு. அது ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இன்னொன்று மேன்மேட் டிசாஸ்டர். இயற்கை பேரழிவு, இன்னொன்று மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவு. புரிஞ்சுதா? இப்ப இயற்கை பேரிடர்ல என்னென்ன வரும்? சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை, மேக வெடிப்பு. சரி, சொல்றேன். என்ன சொல்றேன்? வெள்ளம், கனமழை. சரியா? கனமழையில என்ன ஆகும்? நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நதி இருக்கு, பவானிசாகர் டேம் இருக்கா, இன்னொரு காவிரி நதி இருக்கா. அங்கே அதிக மழை பெய்ஞ்சு நதி ஃபுல்லா தண்ணி போய் ஊருலாம் தண்ணி சூழ்ந்துடும். அப்ப நம்மளால மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்படுமா? சரி, வேற என்ன இருக்கு? காட்டுத்தீ. சரியா? அதுவும் இயற்கை பேரிடர். சுனாமினாது அதுவும் இயற்கை பேரிடர். நிலநடுக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? கடந்த வருஷம் எங்கே நடந்து தெரியுமா? கடந்த வருஷம் எங்க நடந்து தெரியுமா? துருக்கி நாட்டுல நடந்து தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? துருக்கி நாடு நடந்து தெரியுமா? அப்பையும் எந்த நாடு முன் வரல. நம்ம இந்திய நாட்டில இருந்து நம்ம இந்தியா டீம் வந்து அங்க போய் மக்களுக்கு வந்து எல்லாரும் உதவி செஞ்சு
சொல்றோம்ல, அந்த நாடு எப்பேற்பட்ட நாடு? தாயில வந்த நாடு இந்தியா. நமக்கு பெருமையா இல்லையா? சரி, வேற வேற என்ன இருக்கு? மேக வெடிப்பு. மேக வெடிப்பு தெரியுமா யாராச்சும்? தெரியுமா சொல்லுங்க. தெரியாதா? சரி நான் சொல்றேன். அதாவது ஒரு மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சாலே அதுக்கு பேரு மேக வெடிப்பு. உதாரணம் சொல்றேன், கடந்த வருஷம் திருநெல்வேலியில காயப்பட்டணம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரே நாள் வந்துட்டு 95 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிச்சு. அப்ப அதிக மழை பெய்ஞ்சிச்சு. இல்ல என்ன செய்யும்? அது என்ன செய்யும் சொல்லுங்க. அதிக மழை பெய்ஞ்சிச்சு, வெள்ளம் பெரிய இடத்துல ஒரு நதி சுதந்திரம் மக்கள் ஃபுல்லா வெள்ளத்தால பாதிப்பு ஏற்படுத்தும். 10 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சாலே ஒரு நேரத்துக்கு பெய்ஞ்சாலே மேக வெடிப்பு நடக்கும். சரி, அடுத்து குளிராலை கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப குளிர் நம்ம ஊர்ல இருக்காது. இந்த வட மாநிலங்கள்ல வந்து அதிகமா அந்த குளிர் தாக்கத்தால வந்து இறந்து போவாங்க. அதே மாதிரி வெப்பாலை தெரியுமா உங்களுக்கு? வெப்பாலை தெரியாதா? இப்போ உங்க பள்ளிக்கூட எத்தனை தேதி நடந்துச்சு உங்களுக்கு? 10ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? எந்த தேதி சொன்னாங்க? தேதி சொன்னாங்க 6ஆம் தேதி. எதுக்காக சொன்னாங்க? ரொம்ப வெயிட்டாக அதே மாதிரி வச்சா, அதனால அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளால வெப்பம் முடியுமா? முடியாத. இதுக்கு என்ன தெரியுது? வெப்பாலை. அதிக வெப்பம் இருக்கும்போது நெருங்கி கூட்டமாக இருக்க முடியாது. நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு வெப்பாலை அதிக தாக்கத்தால நம்ம உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹஜ் பயணம் மெக்கா தெரியுமா? மெக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெக்கா தெரியுமா? அங்க பாத யாத்திரை போனவங்கள கிட்டத்தட்ட 900 பேர் இறந்து போனாங்க. சரிங்களா? நம்ம இந்தியா தமிழ்நாட்டில இருந்து 5000க்கு மேற்பட்டோர் அந்த புனித பயணத்துல கலந்து கொண்டாங்க. அதுல 10 பேர் இறந்துட்டாங்க. சரிங்களா? நேற்று நியூஸ் இது. சரிங்களா? இது என்னது? வெப்ப அலை. புரிஞ்சதா? எல்லாம் புரிஞ்சதா? இயற்கை பேரலை பத்தி புரிஞ்சதா? சரி, இப்ப ஒரு இடத்துல பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது என்னாச்சு? கட்டடம் இடிஞ்சிருச்சு. சரியா? இங்க கூட வச்சுங்க. சரி, வேண்டாம், நம்ம பசங்க நல்ல பசங்க எல்லாரும் இங்க வேண்டாம், வெளியே எங்கேயே இருக்கீங்கன்னு வச்சுங்க. எல்லாரும் ஒரு மஹால்லையோ எங்கேயோ இருக்கீங்க. இப்போ கட்டடம் சின்னதா எத்தனை அளவு 5-6 தான் இருக்கு. சரியா? சின்னதா ஷேக் ஆயிடுச்சு, பில்டிங் இடிஞ்சு நிற்குது. அப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க. அங்கிருந்து எப்படி நீங்க வெளியே ஓடிடுவீங்க? இப்படி மொத்தம் ஓடிடுவீங்களா? நான் மொத்தம் அப்படியே ஒரே வழியை மொத்தம் போவீங்க. 4 பேர் நீங்க மொத்தம் ஒரே வழியை போவீங்களா? பயப்படாம 1 by 1 ஒவ்வொருத்தரா போகணும். சார் வெளியே பாருங்க. சார் அவங்க எல்லாம் மேலே இருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்கூல் பசங்க தானே, உங்க என்ன இருக்கு? உங்ககிட்ட எல்லாத்தையும் பேக் இருக்குமா? ஸ்கூல் பேக் இருக்குமா? இருக்குமா? சரி, அவங்க பத்தி ஸ்கூல் பேக் அங்க பாருங்க. அவங்க கொஞ்சம் ஜஸ்ட் உட்காந்துருக்காங்க. ஷேக் ஆயிடுச்சு. அங்கிருந்து வெளியே வரணும். செவராக வராங்களா? ஸ்கூல் பேக் என்ன கையை கூட அப்படி மேலே வச்சுக்கலாம். அங்க பாருங்க எப்படி வர பாருங்க. வந்துட்டு அப்படியே 1 by 1 அப்படியே செவராக போய் அப்படியே போயிடுவாங்க. ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா, ஒருவேளை மேலே ஏதாவது பொருள் விழுது, பைப்பை விழுது, காங்கிரீட் விழுதுன்னா நம்ம மேலே விழுதாது. ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். தலையில விழுந்தா ஒருவேளை அது இல்லாமல் இருந்தா நம்ம மேலே நேரடியாக பண்ணுவான் பட்டு நமக்கு உயிரிழக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை காயம் பணத்தை வாய்ப்பு இருக்கா? அதை தவிர்த்துக்காக நம்ம கையவோ இல்லை ஸ்கூல் பேக்கோ நோட் புக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு சுவர் பக்கத்தில் ஓரமாக போயிடணும். சரிங்க சார்? எல்லாருமே சுவர் பக்கத்தில் போயிட முடியுமா? இல்லை எல்லாரையும் போயிட முடியுமா? 4 பேர் இருக்கீங்க, 4 ஒரே வழியாக இருக்கு. எல்லாரும் போயிட முடியுமா? சரி, அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ பில்லர் இருக்குல்ல, பில்லர் இருக்கு, காலம் இருக்கு, செவல் இருக்கா? சரி, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்? ஓடி போயிட்டு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி பிடிக்கணும். அப்படின்ட்டா இந்த மூளையான பகுதி வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வாய்ப்பு இல்லை. சரியா? அதனால நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு பாதுகாப்பா நம்ம நிற்கலாம். ஒருவேளை வெள்ளி விழுந்தா தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இல்லாத பட்சத்துல என்டிஆர்எஃப் வரும். சரிங்களா? பெரிய அளவில் ஏற்பட்டா இல்லைன்னா முதல்ல வந்து உங்களை யாரும் காப்பாற்றுறது? லோக்கல்ல இருக்கிற ஃபயர் வந்துடுவாங்க உங்களுக்கு. சரியா? சரி சார், அது மட்டும் தானா? வேற எதுவும் யார் நம்ம தற்காத்துக்குள்ள வேற என்ன இருக்கு? பெஞ்ச் இருக்கு, டேபிள் இருக்கு. பாருங்க சார் பண்ணிக்காரு. ஒருவேளை நீங்க வந்து எல்லாரும் போக முடியல, பாருங்க சார்
பண்றாரு? லாஸ்ட் பிடிச்சிக்காரு. இந்த மாதிரி இருக்கையா பிடிச்சி உட்காந்துக்கணும். ஒருவேளை மேலே ஒரு பொருள் மேலே விழுது வச்சுக்கோங்க, சரிங்களா? விழுதா போடுவீங்களா? இந்த அடி பாருங்க. ஒரு இந்த பொருள் மேலே விழுகும் போது ஒரு உங்க மேலே என்ன ஆகும்? வளர்ந்த காயமாகும். இல்லை உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த காயங்கள் இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் நம்ம அதில். சரியா சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரியும் நம்ம போய் பாதுகாப்பு இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்க எல்லாரும் வெளியே போயிட்டு சேஃப் அசம்பிளி பாயிண்ட் ஒன்று இருக்கும் ஸ்கூல்ல. எல்லாரும் விபத்து ஏற்பட்டா, தீயோ இல்லை இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டா எல்லாரும் ஓடி எங்கே நிற்கணும்? அசம்பிளி பாயிண்ட். அதாவது எல்லாரும் ஒரே சேர்ந்து ஒரு இடம் எல்லா ஸ்கூல் இருக்கும், எல்லா காலேஜும் இருக்கும். அங்கே போய் நிற்கணும். அங்கே போய் நின்றதுக்கு அப்புறம் உங்க கிளாஸ் ஒருவேளை வெளியே இருந்தாங்க வருவாங்க. என்னுடைய பிள்ளையே 50 பேர் 45 பேர் வந்துட்டாங்க. ஐயோ இன்னும் 5 பிள்ளையே வரலையே எண்ணி பார்ப்பாங்க. அவங்க எண்ணி பார்த்துட்டு சரி நம்ம 5 பிள்ளை குறையுது, அந்த 5 பிள்ளைய எப்படி உள்ள போயிட்டு வர்றது? உள்ள போலாமா? இல்லை நம்ம ஃபயர் டீம் வந்துடும், இல்லை என்டிஆர் டீம் வந்துடும். நம்ம கூடவே எப்பயுமே 100 டீம் எப்போ யார் தெரியுமா? லோக்கல் அத்தாரிட்டி வருவாய்த்துறை அதிகாரிகள் எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க. சரியா? எந்த ஒரு பேரிடர் காலங்களிலும் எப்பயுமே ஃபயரோ என்டிஆர்ஓ போலீஸோ மட்டும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட யார் இருக்கிறது? வட்டாட்சியர் தெரியுதா? தாசில்தார் சொல்றாங்களா? அவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஓஓ, ஊர் தலையாரி, இன்டெலிஜென்ஸ் அவங்க எப்பயுமே உங்க கூட இருப்பாங்க. இன்னைக்கு உங்க ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, தீ பிடிச்சிருச்சு, எங்கேயோ ஒரு விபத்து நடந்துச்சு, ஒரு மர்மம் ஒரு இறந்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே யாருக்கு பார்க்கறது? அவங்க இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் அவங்கள கவனிச்சே இருப்பாங்க. சரியா? புரிஞ்சுதா? வெறும் பார்க்குது வருமான சான்றிதழ் கொடுக்குறது மட்டும் கிடையாது, பட்டா கொடுக்குறது மட்டும் கிடையாது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது மட்டும் கிடையாது. அவங்க நம்ம எல்லாத்தையுமே அவங்க அண்டர்கிரவுண்ட் அவங்க நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? சரி, இதெல்லாம் என்னது இயற்கை பேரிடர்ல வந்துடும். ஓகேவா? சரிங்க சார். மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவு அப்படின்னா யாரா சொல்லுங்க பார்ப்போம். கிராக்கர்ஸ், வெரி குட். ஓகே, வேற? வெரி குட். கை தட்டுங்கப்பா. தம்பி உங்க பேரு? நிரஞ்சன் நட்ராஜ். வளர்த்த கை தட்டுங்க. தம்பி முன்னாடி முன்னாடி பசங்க வேண்டாம், அந்த கேப்பர் பார்த்தியா அவங்ககிட்ட அது வந்து பின்னாடி இருக்க பசங்க மட்டும் கை தட்டுங்க. வெரி குட். அப்பப்போ கைதட்டினா அவருக்கும் பாராட்டு, உங்களுடைய மூளையும் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. தம்பி சொன்னா நிரூபிக்கிறார். நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மனிதனால் உருவாக்கப்பட்ட மனித தவறுகளால் ஏற்படக்கூடியது மேன்மேட் டிசாஸ்டர். புரிஞ்சுதா? எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம தவறுகளாலே ஏற்படக்கூடிய விபத்து. அது எப்படி இருக்கும்? விவரிக்க முடியாத அளவில் இருக்கும். சரியா? ரைட், ஓகே. என்ன சொல்ல கெமிக்கல் யார் கண்டுபிடிச்சது? நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் கெமிக்கல். சரிங்களா? வேதியியல் படிச்சிருப்பீங்கல்ல. உதாரணம் சொல்றேன், உங்க பாடப்புத்தகத்திலையும் அது இருக்கு. 1984 மத்திய பிரதேசத்துல கோபால் அப்படின்ற இடத்துல ஒரு விஷவாயு லீக்கேஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? அன்று இரவு 22,000 பேர் இறந்து போனாங்க. அடுத்த ஏகப்பட்ட பேர் மக்கள் மயக்கமாகி அதிக விபத்துக்குள்ளானாங்க. சரியா? ஒருவேளை அந்த விபத்து எப்படி நடந்தது? நம்ம அந்த வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயிஸ், வேலை பார்க்குற ஊழியர் ஒருவேளை அவர் சரியான முறையில் அதை அடைச்சி வச்சிருந்தாண்டா விபத்து ஏற்பட்டுருக்குமா? இது யாரோட தவறால் ஏற்பட்டது? நம்ம தவறால் ஏற்பட்டதா? அதான் சொன்னேன், மனிதனால் உருவாக்கப்பட்ட மனித தவறால் ஏற்படக்கூடியது. சரியா? இன்னொன்று சொல்லட்டுமா? பயாலஜிக்கல் ஒன்று சொல்லட்டுமா? 11th 12th இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, ஓகே. பயாலஜிக்கல் என்னது இருக்கு? பயாலஜிக்கலில் சூரிய படம்லாம் பார்த்துருப்பீங்க, 7ஆம் வரி படம்லாம் பார்த்துருக்கீங்க. என்ன நடந்துச்சு அதில்? 7ஆம் வரி படம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன நடந்தது? டோங்குல் என்ன பண்ணுவார்? அது என்னது? சரி, சொல்கிறேன். 2020 என்ன நடந்துச்சு நம்ம நாட்டில்? நீங்கள் எல்லாம் ஸ்கூல் வந்தீங்களா அப்போ 2020? இது என்னது?
இதுவும் பயாலஜிக்கல்ல, இதுவும் மேன்மேட் டிசாஸ்டர். ஒரு நாட்டை தம்பி கேளுங்க, பின்னாடி ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு கத்தியோ துப்பாக்கியோ சண்டை போட மாட்டாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு விஷ கிருமிகளை அனுப்பி வச்சு ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, மக்கள் அங்கே பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி துன்பத்திற்கு ஆக்கி நம்ம நாட்டை பின்னோக்கி தள்ள பார்ப்பாங்க. இதுவும் பயாலஜிக்கல் வரக்கூடியது. பயாலஜிக்கல் வார் கேள்விப்படும், பயோ வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் அது. அடுத்து இன்னொன்று சொல்லட்டுமா? தம்பி சொன்னார்ல நியூக்ளியர் பாம் சொன்னாரா? 2ஆம் உலகப் போர் என்ன நடந்தது? நீங்கள் படிச்சிருப்பீங்களா? வரலாறுல படிச்சீங்களா? ஹிஸ்ட்ரியில் படிச்சீங்களா? என்ன நடந்தது? 2ஆம் உலகப் போர் என்ன நடந்தது? ஹிரோஷிமா நாகசாகியில் என்ன பண்ணாங்க? ஆகஸ்ட் 6, 9 லிட்டில் பாய் பேட்மேன் அப்படின்னு 2 பாம்பு போட்டாங்க. நியூக்ளியர் பாம்பு போட்டாங்களா? அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்க. இன்னமும் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இன்னும் ஊனமாக தான் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணாது? இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாம்பு, மனிதன் வேணுமென்றே செய்த ஒரு செயல். சரியா? அங்குள்ள மக்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்களா? இதெல்லாம் என்னது? இது என்ன டிசாஸ்டர்? மேன்மேட் டிசாஸ்டர். சரி, ஓகே. இது மட்டும் தானே சார்? வேற எதுவும் இல்லையா மேன்மேட் டிசாஸ்டரில்? வேற என்னெல்லாம் இருக்குது? நீங்களும் அப்பப்போ பண்ணுவீங்க சில சமயத்தில். தம்பி சொன்னார் கிராக்கர்ஸ் நம்ம தயாரிச்சது. நம்ம எங்கள் வீட்டில் விளையாண்டுட்டு இருப்போம், கூரை வீடு இருக்கும், இந்த சின்ன குழந்தை இருக்கும், வெடி சின்னாகும், பக்கத்துலேயே பெற்றுரும், மொத்தமாக தீ பிடிச்சிரும். இல்லை விவசாயம் நெல் இருந்தால் நெல் ஃபுல்லாக தீ பிடிச்சிரும். இது நம்ம பண்ணுற தவறு தானே? தம்பிக்கு பாராட்டுகள். வேற என்ன இருக்கு? வேற போர்வெல். அது வந்து மூடி வைக்காட்டி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. மாஸ் கேஷுவாலிட்டி, அதாவது அதிக எண்ணிக்கையிலான விபத்து, பேரிடர் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவும் வரும். சரிங்களா? வேற வெரி குட். வேற சரி, ட்ரெயின் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டீங்களா? போன வருஷம் எங்கே நடந்தது தெரியுமா யாருக்காச்சும்? வெரி குட், பசங்க நல்ல அப்டேட்டில் இருக்கீங்க, சூப்பர்ப்பா. ஒரிசா மாநிலத்தில் விபத்து நடந்தது. ஏன் நடந்தது? ஒருவேளை சிக்னல் கொடுக்குற அதிகாரி கரெக்டாக சிக்னல் கொடுத்துருந்தா கரெக்டான வழியில் அந்த ட்ரெயின் போயிருக்கும். சரியா? அந்த விபத்து நடக்க வாய்ப்பு இல்லை. சரியா? புரிஞ்சுதா நான் சொல்கிறது? புரியுதா? சரியான முறையில் சிக்னல் கொடுக்காதனால ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி ஏகப்பட்ட மக்கள் இறந்தாங்க. இது யாரோட தவறு? அந்த நிலைய அதிகாரி சிக்னல் கொடுக்காதனால ஏற்பட்ட தவறு, அதனால ஆயிடுச்சு. அது மட்டுமா? வேற நம்ம ஊருக்குள்ளே பைக்கில் போகிறீங்க, பின்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸு வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு, நீங்கள் பைக்கில் என்ன பண்ணுறீங்க? ஓட்டி போயிட்டே இருக்கும்போது ஜிக்ஜாக் வண்டி ஓட்டுவீங்களா? அப்படிலாம் ஓட்டக்கூடாது. சரிங்களா? அப்படி பசங்க போகிறாங்க பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க போகிறாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ரைட் சைடு திரும்பணும், அவங்க லெஃப்ட் சைடு திரும்பணும், அந்த மாதிரி கவனம் இருக்காது, டக்குன்னு திரும்பிடுவாங்க. இண்டிகேட்டரே போடாமல் உடனே திரும்பி போயிடுவாங்க. பின்னாடி இந்த பஸ் வந்து என்ன ஆகும்? ஐயோ அவர் மாதிரி இடிக்க போகிறோமேன்னு போயிட்டு பஸ்ஸுக்காரரை எங்கேயும் வண்டியை திருப்புவார். பள்ளத்துலையோ இல்லை பக்கத்தில் செவர்லையோ எங்கேயே போய் விழுந்துடும். அந்த பஸ்ஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 50 பேர். இது யார் ஏற்படுத்த தவறு? நம்ம தவறு தானே? புரிஞ்சுதா? இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட மனித தவறால் ஏற்படக்கூடியது மேன்மேட் டிசாஸ்டர். இப்போ புரிஞ்சுதா? சரி, அடுத்து உள்ள போகுமா தம்பி? புரிஞ்சுதாயா? பின்னாடி புரிஞ்சுதாயா? வெரி குட். சரி, அடுத்து போகலாமா? சரி, இந்த இந்தியன் டீம் எந்தெந்த சூழ்நிலையில் வேலை பார்க்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி ஃபஸ்ட்டு யார் பண்ணுவாங்க? அந்த லோக்கல் அத்தாரிட்டி இருப்பாங்க. யார்? வருவாய்த்துறை இருக்கும், நம்ம தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புத்துறை அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களை காப்பாற்ற முடியல, இன்னும் அது ஆள் வேண்டா என்ன பண்ணுவாங்க? என்டிஆர்எஃப், சென்னையிலேருந்து என்டிஆர்எஃப் வரும். சரியா? புரிஞ்சுதா? பில்டிங் இடிஞ்சு விழுந்திருந்தா, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருந்ததா, மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி ஊர் வந்துச்சுன்னா அப்போ போட்டை வந்து காப்பாற்றுவாங்க. சரியா? புரிஞ்சுதா? சரி, அடுத்து என்ன சொல்கிறேன்? உள்ளே போகலாமா? பாடத்துக்குள்ளே போகலாமா? சரி, ஒருவேளை நீங்கள் தான் இருக்கீங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் தான் இருக்கீங்க, உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்கள் டிசாஸ்டரை பற்றி சொல்லி கொடுத்துட்டோம். பேரிடர்னா என்ன, மக்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றுறதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி காலகட்டங்களில் எப்படி நீங்கள் செயல்படுவீங்க? சரியா? சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்? ஒரு இமேஜினேஷன் கற்பனை பண்ணிக்கிங்க. ஒரு கற்பனை, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஒரு மஹால், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, எல்லோரும் உள்ளே மாட்டி கிடக்காங்க. இல்லை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றணும்ல.
காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றணுமா? இல்லை போனால் போட்டு செத்த சாப்பிட்டு சொல்லுவீங்களா? காப்பாற்றணும். சரி, அப்போ அந்த பில்டிங் உள்ளே இடிஞ்சு விழுந்து உள்ளே கிடக்காங்க, அவங்களாம் நீ தூக்கிட்டு வர போகிறீங்க. சரியா? தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்கே உள்ள யாருக்கு அடிபட்டுருக்கு, எப்படி அடிபட்டுருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. உங்கள் கூட டாக்டர்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. தம்பி பின்னாடி கவனிங்க, டாக்டர்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரையேஜ்னு சொல்லுவாங்க. சரியா? என்னது ட்ரையேஜ்? அதாவது வகைப்படுத்துதல். அதாவது விபத்துக்குள்ளானவர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. யாருக்கு முதலுதவி கொடுக்கறது, ரெண்டாவது யாருக்கு கொடுக்கறது, மூன்றாவது யாருக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ முதல்ல யாருக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்குறோம், ஏன் கட்டுறோம், எதுக்கு கட்டுறோம் பின்னாடி சொல்கிறேன். சரியா? இப்போ இடத்த அந்த பில்டிங் விழுந்து கிடக்காங்க, எல்லாருமே உள்ளே கிடக்காங்க, அவங்க நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க. உங்களோட மற்ற துறை இருக்கும். சரியா? மற்ற துறை சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரெட்டு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ரெட்டு. என்ன பண்ணணும்டா, அடிப்பட்டவங்களுக்கு தலை அடிபட்டிருக்கும், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், பிளட் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். சரியா? ஓகேவா? அதுக்கு மென்டல் ஸ்டேட்டஸ், அதாவது என்ன எங்கே இருக்கும், எப்படி இருக்குன்னு தெரியாது, காயங்கள் எதுவுமே இருக்காது, உயிரோட இருக்காரா இல்லையான்ற நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக். சரியா? அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும்ப்பா. சரிங்களா? பயந்துருவாங்க சில பேர், இறந்தவங்கள பார்த்தாலே இன்னொருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். சரியா? விபத்து நடந்த உடனே பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்து நம்ம கையில் இந்த ரெட் ரிப்பனை கையில் கட்டி விட்டுறணும். சரியா? அடுத்து ரெண்டாவது மேஜர் இன்ஜுரிஸ், அதாவது அதிகமாக அடிபட்டிருக்கும், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஒரு மணி நேரத்தில் கொண்டு போனால் காப்பாற்றிடலாம். அந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய உள்ள ஒருத்தரையும் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எல்லோ ரிப்பன் கட்டிடணும். அதாவது கைகால் உடஞ்சிருக்கும், சிறிய அளவு ரத்தம் போயிட்டுருக்கும், தலை லைட்டாக அடிபட்டிருக்கும், உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கையில் கட்டிடணும். சரியா? மூணாவது என்ன இருக்குது, கிரீன். இது நம்ம மாதிரி எப்படி நீங்கள் சொல்லுவீங்கல்ல, டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க வீட்டில், எங்கேயோ ஊரை சுற்றிட்டு அன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ணாமல் மறுநாள் எங்கே வந்துடுவீங்க, ஸ்கூலுக்கு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆக்ஷன் போடுவீங்களா, டீச்சர் நேற்று எனக்கு உடம்பு முடியல, காய்ச்சல் எனக்கு, பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி ஆள். சரிங்களா? ஒன்றும் இல்லை, மைனர் இன்ஜுரிஸ், சின்னதாக காயங்கள் ஏற்பட்டிருக்கும், சின்ன வீக்காக இருக்கும், அவரால் எந்திரிச்சு நடக்க முடியும். சரியா? ஆனால் ஆக்ஷன் பண்ணுவார், ஐயோ என்ன தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு கத்துவார். அப்படி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும், கிரீன் கட்டிடணும். மிச்சம் என்ன இருக்குது, கருப்பு. அது எதுக்கு கட்டுறோம் நம்ம, டெட்டு. தம்பி பேர் என்ன, கதிவில் கைதட்டுங்கப்பா. இறந்தவங்களுக்கு நம்ம கட்டலாம், கட்டவும் கூடாது. எப்போ கட்டலான்ற சொல்கிறேன், ஒருவேளை விபத்து நடந்து 3 நாளாக தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம அங்கே காப்பாற்றிட்டு இருக்கோம் மக்களை, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அந்த மாதிரி காலகட்டங்களில் டீகம்போஸ், உடம்பு அழுகி போயிருமா இறந்தவங்களோட உடம்பு, அந்த சமயத்தில் நம்ம அந்த கருப்பு ரிப்பனை கட்டலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உடம்பு சப்பளிஞ்சு போகுமா மேலேருந்து விழுந்தா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கட்டலாம். தலை துண்டிக்கப்பட்டிருந்தா, அதுக்கப்புறம் உடல் 2ஆக துண்டிக்கப்பட்டிருந்தா, அப்போ நம்ம கட்டலாம். ஒருவேளை விபத்து நடந்த அன்னைக்கு, விபத்து நடந்து உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது, சந்தேகிக்கும்படி நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம கட்டக்கூடாது. அது யாருக்கு முழு பொறுப்பு இருக்குண்டா, டாக்டர் மட்டும்தான் அதை பரிசோதனை செஞ்சுட்டு கட்டுவாங்க. அது உரிமை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா? இப்போ ஏன் கட்டுறோம், இதில் ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் கேள்வி கேட்கலாம், இந்த ரிப்பன் எங்கே சார் எங்களுக்கு கிடைக்கும், இந்த ரிப்பனு எங்கே கிடைக்கணும் கேள்வி கேட்கணும்ல, நீங்கள் கேட்கவே இல்லையே. விபத்து நடந்துருச்சு, நடந்த இடத்துல எல்லா பேரும் இருக்காங்க, போலீஸ் இருக்குது, மெடிக்கல் டீம் இருக்குது, நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குது, என்டிஆர்எஃப் இருக்குது, ஒருத்தர் எல்லாம் இருக்குல்ல. அந்த மெடிக்கல் டீமில் உள்ளவங்ககிட்ட ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, ஆம்புலன்ஸில் அவங்ககிட்ட இருக்கும். சரியா? அப்போ அவங்க டாக்டரே கட்டி போவாங்க. ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்களும் வாங்கி கட்டலாம். சரியா? புரிஞ்சுதா? இப்போ ஏன் கட்டுறோம், எதுக்காக கட்டுறோம் சொல்லுங்கள். சொன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி சொன்னா நம்ம இங்கே விபத்து ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம
ஈரோடு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும்? 20 கிலோமீட்டர் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம ஆம்புலன்ஸில் என்ன பண்ணிட்டோம், ஏற்றி அனுப்பிவிட்டோம். அவங்கள ஏற்றி அனுப்பிவிட்ட உடனே இங்கேருந்து நர்ஸு போகும்போதேவும் அவங்க மெசேஜ் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி தலையில் அடிப்பட்டவங்க, தீக்காயம் ஏற்பட்டவங்க, காலு தனியாக துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு மெசேஜ் கொடுத்துருவாங்க. சரியா? அங்கே அங்கே நம்ம ஆம்புலன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியேவும் அங்கே ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில் வந்து எல்லாமே 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு, அதில் இந்த மாதிரியான ஒரு பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மெசேஜ் போயிடும். அவங்க டாக்டர்ஸ் நர்ஸஸ் எல்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. சரியா? பார்ப்பாங்க கையில் என்ன கட்டிருக்கீங்க, ரெட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உடனே மருத்துவம் கொடுத்தா தான் அவரை காப்பாற்ற முடியுன்ற பட்சத்தில் உடனே அங்குள்ள ஒரு ரெட் ஜோன் இருக்கும், ரெட் ஜோன், எல்லோ ஜோன், க்ரீன் ஜோன் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு உடனே எங்கே கொண்டு போயிடுவாங்க, ரெட் ஜோன் கொண்டு போயிடுவாங்க. சரி சின்னதாக தான் அடிபட்டுருக்கு, உயிருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்கள கையில் என்ன கட்டிருக்கு, எல்லோ கட்டிருக்கு. அப்போ அவங்கள எல்லோ ஜோன் கொண்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதா? எதுக்காக கட்டுறோம்டே, ஏன் அப்படி கட்டுறோம்டா, இங்கேருந்து போன உடனே டாக்டர் வந்து ஈஸியாக இருக்கும், உடனே பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவார், இவருக்கு உடனே மருத்துவ உதவியை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் கட்டுறோம். இதெல்லாம் யார் கட்டுறது? நீங்கள். யார்? நீங்கள் தான் அந்த இடத்துல ரெஸ்கியூ, நீங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ் பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். சரியா? புரிஞ்சுதாப்பா? சரி, இப்போ அடிப்பட்டவங்களை அப்படியே அனுப்பிவிட்ருவீங்களா? ஆம்புலன்ஸை அனுப்பிவிட்ருவீங்களா? ரத்தம் கை உடஞ்சி கிடக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, அப்படியே அனுப்பிவிட்ருவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? தம்பி பேர் என்ன? ரோஹித். கைதிட்டுங்க. கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் மாணவர்கள் நல்லா பதில் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்டு. சரியா? எப்படி பண்ணுறான்? ஒரு வேளை ஒரு கையில் அடிபட்டிருக்கு, இல்லை காலில் அடிபட்டிருக்கு. இங்கே பாருங்கள், கையில் அடிபட்டிருக்கு, சோட்லாக டைரக்ட் ப்ரெஷர், அதாவது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்டு விளையாடல கீழே விழுந்தோம், விழுந்துடனே அடிபட்டுருச்சு. நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியை வச்சு கிழிச்சு டக்குன்னு கட்டிடுவாங்க. அது பேர் டைரக்ட் ப்ரெஷர். ரத்தம் வெளியே போகாம இருக்கிறத கட்டுறாங்க. சரி, கட்டுறாங்க சார், இப்படி துணி சேர்க்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் ரத்தம் போகுது. ரெண்டாவது மெத்தட் இருக்கு, ப்ரெஷர் பாயிண்ட். நான் சொல்றது தெரிஞ்சுங்க, இதுக்கப்புறம் வேண்டாம், இது எல்லாரும் ஒன்றும் எல்லாரும் எல்லாரும் பிடிச்சி துணி செட்டிங்க. அதுக்கப்புறம் அது செயலை வந்து நீங்க பண்ணலாம். சரியா? சும்மா தெரிஞ்சுதான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க நாளைக்கு டாக்டர் ஆகலாங்க, ஆளாங்க, தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட் ப்ரெஷர் பாயிண்ட். பாருங்க, இந்த இடத்துல அடிப்படை அந்த இடத்த பார்த்து சரியா? இது என்னது, கைய உயர்த்தி பிடிக்கிறது, தெளிவே. என்னது, கைய உயர்த்தி பிடிக்கிறது. அப்படி பிடிச்சா என்ன ஆகும், நம்ம இதயத்துல ரத்தம் மேல போகணும்ல, மேல போய் என்ன ஆகும், வேகம் குறையுமா, வேகம் வந்து ரத்தம் ஏது தடுக்க முடியுமா? இந்த மாதிரியும் நம்ம தடுக்கலாம். கையில அடிப்பட்டாலும் கால் அடிப்பட்டாலும் பண்ணிடலாம். ஒரு உடல் அடிப்பட்டாலும் என்ன பண்ணுவீங்க, இது கட்ட முடியுமா? கட்டலாம், ஆனால் ஈஸி கட்டக்கூடாது. சரியா? ஓகேவா? அங்கே பிரச்சனை பண்ணா தேட முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா பார்த்தீங்களா, கையில் அடிப்பட்ட காலையில் கட்டினா பார்த்தீங்களா, அந்த பேண்டேஜ் உடம்புல வந்து கட்டிடுவாங்க. சரியா? ஏன் அப்படின்னா நம்ம மூச்சு விடும்போது, மூச்சு எடுக்கும்போது நம்ம நெஞ்சு ஏறி இறங்குமா, வயிறு ஏறி இறங்குமா, அதனால வந்து டைட்டாக கட்டியாச்சுன்னா மூச்சு எடுக்க முடியாத இந்த சமயத்தில் இந்த மாதிரி இடத்துல உடம்புல கட்டி அடிப்படல பஞ்சு வச்சு அப்படியே கட்டிடுவாங்க. சரியா? இது தெரிஞ்சுக்கிங்க. சரியா? ஓகே. சரி, ஏன் ரத்தம் நம்ம போடுறோம், ஏன் கட்டுறோம் பண்ணுறோம்? ரத்தம் அதிகமாக போச்சு வயசு என்ன ஆகும், பிளட் லாஸ் ஆகி என்ன ஆகும், மயக்கம் வந்து ஒருத்தர் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கா, உயிரிழக்கிறது வாய்ப்பு இருக்கா? அதனால அந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த செயலை செய்யறோம். அப்படி புரியுதா? பின்னாடி பதில் வரப்படுறாங்க. அந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த செயலை செஞ்சிடறோம். சரி, பிளட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாம் சார்ந்த நீங்க தான் அந்த ஹீரோ, நீங்க தான் பண்ணிக்கிறீங்க. சரியா? கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்கு, அவங்க என்ன பண்ணுவீங்க? குச்சி வச்சுருக்கீங்க. வெரி குட். ஸ்கேலு
இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்ல. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம தூக்கி அவங்க எப்படி தூக்கி போகிறது லிஃப்டிங் அடிக்கிறது. ரத்தத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, அடிமட்டமெல்லாம் பண்ணிட்டீங்க. அவங்களாம் நீ எப்படி தூக்கிட்டு போகிறது? எங்கேருந்து தம்பி பின்னாடி கேளுங்க, கையில் பின்னாடி எங்கேருந்து தூக்குறோம் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கணும் சொன்னேன். என்ன கற்பனை சொன்னாங்களா? ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து கிடக்கு, இல்லை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, மக்களை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. சரியா? அந்த இடத்துல என்ன பண்ணா, சரி ரத்தத்தெல்லாம் மூவ் பண்ணியாச்சு, அவனை எப்படி தூக்கி போகிறது? லிஃப்டிங் ஹெரி மெத்தடு. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டிலேயே அது பயன்பெறும். விளையாடும் போதும் சரி, நாளைக்கு விளையாட்டு வெளியில் வேலைக்கு போதும் சரி, இந்த மெத்தட் எப்பயுமே உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? பாருங்க, ஒரே ஒருத்தருக்கு கால் வந்து அடிபட்டு கை அடிபட்டு அவர் எப்படி தூக்கி போகணும்? சரிங்களா? 2 ஹேண்ட் மெத்தட். சார் பாருங்க, 2 ஹேண்ட் மெத்தட் இப்படியா இருக்கு. என்னாச்சு? அப்படி பிடிக்கும் என்னாச்சு? கை அடிக்கிடுச்சா? அடுத்து பிரஸ்ட் பாருங்க, 2 பேருமே பிடிப்பாங்க. இவரோட மணிக்கட்டி பிடிச்சிருப்பாங்க, இன்னொரு அவரோட மணிக்கட்டி பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னு போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு கை நழுவி போனா கூட இந்த கை நழுவி போகாது. பாரு, இந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே நம்ம எங்க இருந்து எங்க தூக்கணும்? அடிப்பட்ட இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ் ஏற்றி அடிப்பட்டணும். இந்த மாதிரி பண்ணிடலாமா? பின்னாடி யார் இருக்கீங்களோ பின்னாடி செஞ்சு ஆட்டோமேட்டிக். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்கு, எல்லாமே பண்ணிடுவாங்க. பின்னாடி பசங்க பண்ணிடுவாங்க. சரியா? சரி. அதே 2 பேர் தான், கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு, எடை அதிகமா இருக்கு. அவரை எப்படி தூக்குவீங்க? 3 ஹேண்ட் மெத்தட். அதே 2 பேர் தான். பாருங்க, கையை பாருங்க. 3 ஹேண்ட் மெத்தட். சார் பாத்தீங்களா? அவர் இடது கை பண்ணி முடிச்சிட்டாரு, ஒரு இடம் அவர் வலது கை பண்ண வேண்டும். பாருங்க, பாத்தீங்களா? புரிஞ்சுதா? இப்ப இவருக்கும் கால் தான் அடிபட்டு இருக்கு, நல்லா இருக்காரு, அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தூக்கிட்டு ஆம்ஸை கொண்டு போகணும். சரி, இப்போ நாங்கள் துணி காட்டலாம் பண்ண சொன்னீங்கன்னா, துணி காட்டலாம் பண்ண சொன்னீங்கன்னா, துணி காட்டல அங்கே எப்படி இருப்பாங்க ஆளு? ஹைட் வெயிட்டெல்லாம் இடம் அதிகமாக இருக்கும். அவனை நம்ம தூக்க முடியுமா? இதில் தூக்க முடியுமா? தூக்கலாம். எப்படி தூக்கலாம்? 4 ஹேண்ட் மெத்தட். அதே 2 பேர் பாருங்க, அதே 2 பேர் 4 ஹேண்ட் மெத்தட். அதே 2 பேர் தான். ஆனால் புஷ் சீட் மாதிரி இருக்குப்பா. பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கம்பெனிக்கு பாருங்க, அரே இப்போ பாருங்க, பாத்தீங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதே 2 பேர் தான். அது வெரி குடியா. பாருங்க, இந்த மாதிரி தூக்கி போனா சாமி தேர்வு வர மாதிரி இருக்கும். எப்படி இருக்கா? பண்ணாரியம் தேர்தல் வர மாதிரி இருக்கும். சரியா? சரி, அடுத்து இன்னொரு கீழே வந்து இருக்காரு. இது கால் தான் அடிப்பது கிடக்கு, கீழே வந்து ஃபயர்மேன் இருக்கு. என்னது? ஃபயர்மேன் இருக்கு. என்ன படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? வில்லன் ஹீரோயின் எங்க தூக்கி விடுவாங்க. அப்போ கடக்கும் போது எப்படி தூக்கி போவாங்க? தோட்டை போட்டு. அதே மெத்தட் தான். அதுக்கு பேர் என்ன பேரு? ஃபயர்மேன் லெஃப்ட். ஒரு கீழே வந்து இருக்காரு பாருங்க. முதல்ல கையத்துக்கு மேல வச்சாரு, கால் வண்டியும் மடக்கிறாரு, அந்த கால் மேல வச்சுட்டாரு, அப்படியே தூக்குறாரு. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் உள்ள இருக்காரு. சரியா? ஒரு அடிப்படை எப்படி இருப்பாங்க? அவனால ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத பாருங்க, கையை பிடிச்சிக்காரு. இங்க பாருங்க, இந்த கையை வச்சுக்காரு. எதுக்கு? தலை வந்து கீழே தொங்காம இருக்கிறதுக்கு. சரியா? இந்த மாதிரி பயன்படுத்தி எவ்வளவு தூரம் தூக்கி போயிடலாம், ஒரே ஆள் தூக்கி போயிடலாம். புரிஞ்சுதா? இதுக்கு பேர் என்னது? ஃபயர்மேன் லிஃப்ட். சரி, இது மட்டும் தான் இருக்கா? எஸ் மெத்தட். ஒரு கையிலே அடிபட்டிருக்கு, காலிலே அடிபட்டிருக்கு, தலை அடிபட்டிருக்கு, முழு தண்டுவடமும் அடிபட்டிருக்கு. அப்ப எப்படி தூக்கி போவீங்க? அவர் கீழே கிடக்காத வச்சுங்க. பாருங்க, பாருங்க, தெரியுதா? எஸ் மெத்தட் தெரியுதா? எஸ் மெத்தட் தெரியுதா? தெரியுதா? பாருங்க, அடிபட்டு கிடக்காத வச்சுங்க.
கீழே கிடக்கிறதா கீழே அப்படியே கையை கொண்டு கொடுத்துட்டு அப்படியே காலை பிடிச்சிட்டு தலையை அப்படியே பிடிச்சிடலாம். உட்கார்றாரு கீழே கிடந்தா கீழே உட்கார வச்சுட்டு இங்க பாருங்க காலையும் பிடிச்சிருக்காரு நடுவில் இப்படியே கிச்சாயிடும் கையிலுக்கு பின்னாடி ஒரு கை தலையை தாங்கி பிடிச்சிருக்கு முதுகுலையும் அவருக்கு தாங்கி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தூக்கிட்டு போயிடலாம். எங்க தூக்கி போனோம் கொண்டு போய் தண்ணி கிடந்து கொடுக்குமா எங்க கொண்டு போனோம் நம்ம எங்க வேலை பார்க்கணும் விபத்து நடந்தா வேலை பார்த்துருக்கோம் அதை கொண்டு போயிட்டு அவனுக்கு தண்ணி பண்ணணும். சரி ஓகே. இன்னொன்னு ஷோல்டர் ட்ராக் சரியா சரி ஷோல்டர் இல்லை ஸ்ட்ரெச்சர் மெத்தட். நம்மகிட்ட ஸ்ட்ரெச்சர் இருந்தா வேலை பார்ப்போம். நிறைய பேர் விபத்து ஆயிருக்குல்ல கொஞ்சமா தூக்கி போறாங்கல்ல எல்லாத்தையும் தூக்கி போறாங்கல்ல ஆனால் சில சமயத்தில் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் போயிடும் சரியா. அப்போ ஸ்ட்ரெச்சர் இல்லாத சமயத்தில் கீழே விழுந்து கிடக்காது. இது நீங்க கூட வேலை பண்ணலாம். உங்க வயல்வெளியில் கிராமங்கள் எல்லாம் விழுந்துவாங்க நீங்க ஸ்கூல்ல வேலை விழுந்துவீங்க அந்த மாதிரி காலகட்டங்களை நீங்க பண்ணலாம். பாருங்க இது பாருங்க பாருங்க வேலை பண்ணிட்டாரா அதே மாதிரி பண்ணிட்டாரா அப்படி திரும்புறாரா உள்ள கை பிடிச்சாரா அப்படியே நம்ம எவ்வளவு தூரம் அப்படியே வெளில தூக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி அடிப்படை ஒண்ணுல நீங்க அடிப்படை இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துல போனாலே அது தூரம் தெரியும் சரியா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குப்பா சரியா. என்ன இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு புரியுது சின்ன சின்னது நீங்க செய்யக்கூடியது சொல்லி காட்டுறீங்க. சரி ஒருவேளை ஊர்ல வெள்ளம் சூழ்ந்துருச்சு உங்க ஊர்ல வெள்ளம் சூழ்ந்துருச்சு சரியா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை எதுவுமே இல்லை அந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்க தம்பி பின்னாடி கவனிங்கப்பா பின்னாடி சத்தம் வருது பின்னாடி கவனிங்க எங்க இருக்காங்க வெள்ளம் சூழ்ந்துருச்சு சரியா இந்த அடிப்படை இடத்துலயும் பயன்படுத்தலாம் எல்லா காலங்களையும் பயன்படுத்தலாம். ஒரு சில சமயத்தில் உங்க வீட்டில் யாரும் விருந்து நடப்பாங்க சரியா வீட்டு ஆஸ்பத்திரி கூட போய் கிராமங்களுக்கு கூட நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் பயன்படும் சரிங்களா. ஓகேவா காலைல வலிக்குதா சரி முடிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் சரியா. இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் பொருள் இருக்குமா காலை கடிச்சிட்டு இருக்குமா அதை எடுத்துங்க. பைப்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல மூங்கில் மரமோ சவுக்கு மரமோ இல்லை நல்லா தடி இருந்தால் எடுத்துங்க. பாருங்க எடுத்துட்டு நம்ம துணி காய போடுற மாதிரி ஒண்ணு அப்படியே துணி காய போடுற மாதிரி அப்படியே மேலே போடுறோம். பாத்தீங்களா துணி காய போடுற மாதிரி நம்ம இப்படி காய போடுறோம். காய போடுறீங்களா சரி கீழே இருக்க ஒரே சமமா இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் சார் வைக்கிறா பாருங்க நான் என்ன சார் இப்ப நான் அறிவுரை வச்சுக்கிறேன் சார் எப்படி அளவு தெரியுமா என்னுடைய அளவு சரியா அதுதான் பாருங்க அந்த அளவு போகாது. இப்ப நான் வந்து இருந்துடனே என்ன போகாது. ஒருவேளை ஒல்லியா இருந்தா கொஞ்சம் மேல வச்சுக்கலாம் குண்டா இருந்தா கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். எதுக்கு அப்பதான் காலால படுத்து வைக்க முடியும் சரியா. அப்படியே என்ன பண்ணாங்க அதை மேல போட்டாங்க அப்படியே தூக்கி மேல போட்டாங்க அவ்வளவு ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்பிக்கை இருக்கா இது கீழே நம்பிக்கை போகிறது நம்பிக்கை இருக்கா ஏதாச்சும் இருக்கா. இப்ப பாருங்க வேற ஒரு பையன் வாப்பா ஒரு பையன் சரி சரி அப்படி அமைதியா இருப்பா அமைதியா பார்த்தீங்களா பண்ணியாச்சா உனக்கே எழுத மாட்டாங்க சரியா. இன்னொன்னு கவனிக்க வேண்டியது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இருக்கிற இது எவ்வளவு தூரம் கீழே இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பாதுகாப்பு சேஃப்டி. ஒருவேளை இங்க வந்து வச்சுங்க இந்த இடத்துல வந்து வச்சுங்க விழுந்துச்சு டக்கு தனி உள்ள போயிடும். என்ன அடிப்படாத கெட்பாடி
சார் நம்ம கை பிடிச்சிக்கிறா பிடிச்சிக்கிறா அதிகமாக பிடிச்சிக்கிறா புரிஞ்சுதா பண்ணிடலாமா இது எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியும் ஓகே இப்போ பின்னாடி நான் பசங்க சொல்லி கொடுத்த எல்லாம் வச்சுக்கிறேன் நிறைய இப்போ அவங்களும் பண்ண போறாங்க இவங்களும் பண்ண போறாங்க டூ கையில் தர பண்ண போறாங்க உங்க பையனுக்கு ஒரு பையனுக்கு விளையாடும் போது அடிபட்டுருச்சு கால் அடிபட்டுருச்சு என்ன பண்ணுவீங்க இவங்க வந்து மருத்துவ வரைய தீர்த்தவங்கள டீச்சர்ஸ் தீர்த்தவங்கள இப்போ டூ கையில் வந்து பயன்படுத்தி எவ்வளோ தீர்த்து போகலாம் பாருங்க அப்படி நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வாட்ச் பண்ணுங்க எப்பவுமே பயன்படுத்துவோம் எல்லாத்தையும் சரியா என்னது படிச்ச படிப்பு என்னைக்குமே நீங்க போகவே போகாது சரிங்களா கம்மி பண்ணிட்டாரு சோழ கை கொடுத்துருங்க சோழ கை கொடுத்துருங்க மெதுவா மெதுவா நீங்களும் செய்வீங்க மற்றவங்களுக்கு இது போல சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா ஓகேவா சரி பேர் நமக்கு பேர் திருப்பா சரி உங்க அண்ணன் வந்து இந்த கம்பல் செஞ்சாங்க பிராண்டட் சரியா நிறைய நிறைய சொல்லி தரேன் நிறைய சரியா ஒரே வயிற்று சமமாக போடுங்க சமமாக இருக்கணும் சமமாக போடுவோம் போட்டாச்சா சரி அடுத்த போய் போடுங்க வேடியா சின்ன சின்ன பையன் தான் சின்ன பையன் நல்லா பாருங்க வீட்டுல பாருங்க ரெண்டாவது கம்பெனி வீட்டு வேலை ஈக்குவலாக முடியும்பா கவனிங்க பாருங்க வைக்கிறாங்க எதோ வைக்கிறாங்க தம்பி பாருங்க ரெண்டு பேர் தூக்கணும் ஒரே வார்த்தை கேளுங்க சரியா ஒரே வார்த்தை மெதுவா நீச்சா அவ்வளவுதான் ரெண்டு பேர் தூக்கணும் தம்பியை கட்டுக்கு போய் எங்க வராங்க எங்க வராங்க உங்க தம்பி அதை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வர மெதுவா ஒரே வார்த்தை பாருங்க
நம்ம என்ன பண்றோம்? ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு, கட்டி கட்டி அடிப்பட்டாச்சு. எப்படி தூக்கி போயிட்டோம்? தம்பி அப்படியே இருங்க. கை ஒடிஞ்சிருக்கு அவருக்கு, சரியா? அப்படியே அனுப்பலாமா? அவருக்கும் கையை எப்படி கட்டுறது? கட்டி தானே ஆசை பண்ணணும். சரி பாருங்க, தம்பிக்கு கை ஒடிஞ்சிருச்சு. தம்பிக்கு இங்க கை ஒடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவீங்க? தம்பி அப்படியே இருக்குப்பா, அப்படியே இருங்க. தம்பி பாருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கவனிங்க, அதான் பார்த்து பாருங்க. ஸ்பிரிண்ட் பேர் நம்ம ஸ்பிரிண்ட் பேரு. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்க இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண தெரியுமா? ஒருவேளை இல்லாத சமயத்துல ஸ்கேல் இருக்கா? வேற மூணு தப்பா இருக்குமா? அது வாழ மாட்டேங்குமா? வாழ மாட்டேன் இருக்குமா? சரியா? அதெல்லாம் வச்சு நம்ம கட்டிடலாம். பாருங்க, ரெண்டு பக்கம் ஒரு கட்டை வச்சாங்க, வச்சு சார் கட்டுறாங்க. சரிங்க சார், நம்மளோட எதுவுமே இல்லை. நீ படிக்க சொல்லிட்டு தானே, நம்மளோட எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? குச்சி வச்சு கட்டுவீங்க. வேற அமைதி தம்பி, இன்னும் கொஞ்சம் போடலாம். நம்ம புக்ஸ் இருக்குமா? கட்டணும். இந்த புக்ஸை வச்சு கட்டிக்கலாம். சரியா? அது போக கையில் ஓடுறது, கையில இந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம இந்த மாதிரி புக்ஸை வச்சு நம்ம கட்டிடலாம். ஏன் கட்டுறோம்? எதுக்காக கட்டுறோம்? அது வந்து மேலும் சதையோ கனவோ கிழிச்சது எலும்பு வந்து சாப்பிட்டாங்கன்னா அதனால வெளியோட காயம் இல்லாம இருக்கிறது தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டியாச்சு. சரியா? தம்பி சொல்றாரு, இன்னும் வழின்னு சொன்னாரு. நம்ம இங்க இருந்து எங்க போகணும்? ஈரோடு தலைமை மருத்துவமனை போறதுக்குள்ள கை கம்ப்யூட்டரே போகுமா? அது இன்னும் படிப்பு சொன்னாரு. என்ன பண்ணணும் பாருங்க. தொட்டிக்கட்டு கேள்விப்பட்டீங்களா? தொட்டிக்கட்டு நம்ம பின்னாடி தொட்டிக்கட்டு, இது பேரு சின்ன பேரு. சரியா? இந்த பேரு சின்ன. பாருங்க, இந்த மாதிரி கட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம கட்டியாச்சு. பின்னாடி சொல்றாரு கழுத்துக்கிட்ட அந்த பஞ்சு வச்சிருந்தோம்ப்பா. ஏன்னா நம்ம கழுத்துல அறுதேவி காயம் ஏற்படுறது. சரியா? புரியுதா? சரி. அப்புறம் வலிக்கு சொல்றாரு. என்ன பண்றது? நம்ம 30 கிலோமீட்டர் போவேன், வயிறு போறீங்க, அமர்சம் வரல. இதுக்கு சுவாது என்ன பண்றோம்? இன்னொரு துணி எடுத்து நம்ம மடிச்சுட்டு நம்ம உடம்புல நம்ம கட்டிடுறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்லோகேட் கை இறங்கியிருந்தாலோ கை ஒடிஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு கை ஆடாது, முன்னாடி ஆடாது. சரியா? ஆடாது. புரியுதா? பாருங்க, கை ஆடாது, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். கழுத்துல வச்சுக்கணும். ஒரு துணி மஞ்சள் வச்சுக்குமா? காசு சொல்லுவாங்க. சரியா? வச்சுக்குமா? அதுதான் இருக்குது. இப்படி பயன்படுத்தாம நம்ம பாதுகாப்பா தம்பி ஒண்ணுடா சரியாயிரும், சின்ன காயதான் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியத்தை கொடுத்து ஆதரவு கொடுத்து ஆஸ்பத்திரி கொடுக்கணும். சரியா? புரியுதா? உங்களுக்கு இது எங்க நடக்குது? விபத்து நடந்தது பண்ணிட்டு வரலாம். சரியா? அங்கேயும் அது மற்ற நேரங்களில் இது எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். ஓகேவா? சரி. தம்பிக்கு கீழே விழுந்து உச்ச தலையில் அடிபட்டுருச்சு. உச்ச தலையில் அடிபட்டுருச்சு. பின்னாடி அடிபட்டு
தண்ணி இப்படி கட்டுவீங்க, உமா கட்டுற மாதிரி கட்டுவீங்க. இங்கே அடிப்பட்டா சரி, ரொம்ப தூரம் போகணும். ஒரு தம்பி கேளுங்க, ரொம்ப தூரம் போகணும், சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் அப்பப்ப சரியா, கொஞ்சம் பேசணும் அப்படின்ற கட்டுவீங்களா? கட்டக்கூடாது சரியா? பாருங்க, இந்த பாருங்க கவனிங்க. அப்ப நம்ம எப்படி கட்டுறது பாருங்க. தம்பி அமைதி அமைதி, எல்லாமே தெரிஞ்சுக்கீங்க இன்னைக்கு சரியா? நாளைக்கு மேல படிக்கும்போது பயன்படும். பாருங்க தம்பி அமைதி கேளுங்க, தம்பி அமைதியா அடிப்படையில சிசை வச்சு எடுத்துக்கிட்டாங்க, முடி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பல்ட்டி பேண்டேஜ் நல்ல துணி, கனமான துணி எடுத்து மேல வச்சுட்டாங்க சரியா? வச்சாச்சா? பாருங்க, கண்ணை வாங்கக்கூடாது, காதையும் சேர்த்து கிடைக்கக்கூடாது சரியா? பிளஸ் டைப்ல ஒன்று சுத்திடணும், இப்படி வச்சிடணும். பாருங்க சுத்தும்போது பாருங்க, சுத்தும்போது பாருங்க, மேல கட்டுறாரா, திருப்பி திருப்பி கணக்காம போயிடும். அப்படியே அந்த பக்கம் போயிடும், திருப்பி ஒரு ரவுண்டு சரியா? மாத்தி மாத்தி என்ன பண்ணணும், மாத்தி மாத்தி கட்டும்போது ஈஸியாக கட்டிடலாம் சரியா? ஏன் கட்டுறோம்? ரெண்டு கிளாஸாக வந்து கட்டுறோம் சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தம்பி அமைதியாரு, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் கரெக்டாக நேரம் ஆகுங்க. அப்படியே பிளேட் முடிச்சு கட்டிடுவோம், அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். பாருங்க, காது ஓப்பன் இருக்கு, தெரியுது, எல்லாமே இருக்கு. நீங்க சொல்றது கேட்டா தண்ணி குடிக்கணும், பேசுங்க. அப்படியே அங்க போனோட ஹாஸ்பிட்டல் போனேன், டாக்டர் அப்படியே மொத்தம் நம்ம கட்ட தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுதா? சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமானது இருக்கு, சிபிஆர் சாப்பிடுறாரா? அப்புறம் சாப்பிடும்போது உணவு சிக்கிச்சுன்னா எப்படி வெளியேறது சரியா? அது வந்து இப்ப சார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனா அமைதியை கேட்பீங்களா? சரி, இப்போ நீங்க சொல்லி கொடுத்தது புரிஞ்சா? ஓகே. இப்போ என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் என்னன்னா FBAO அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபாரின் பாடி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா ஏதாவது வெளிப்பொருள் அது வந்து உங்களோட தொண்டையில வந்து மாட்டிக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, சில சமயம் என்ன பண்ணுவாங்க, காயின்ஸ் இல்லை விளையாடுறப்போ சின்ன பால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லை நம்ம சாப்பிட்றப்போ கூட சில சமயம் என்ன ஆகும்னா நம்மளோட மூச்சு குழாயில் போயிட்டு அது வந்து சிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்போ அது எப்படி வீட்டில் வந்து முதல் உதவி செஞ்சு அதை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்றத பற்றி வந்து சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இவருக்கு வந்து சாப்பிட்டு இருக்காரு, மூச்சு குழாயில் வந்து உணவு மாட்டிக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால வந்து பேச முடியாது, ஏன்னா சோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து மாட்டிக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கையை வந்து பின்னாடி எடுத்துட்டு அவங்கள பார்க்கணும், வாயை வந்து பார்க்கணும், சிக்கியிருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஆனா நம்மளோட விரலை விட்டு உள்ள விட்டு எடுக்கக்கூடாது, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கடிச்சிருவாங்க விரலை. இப்போ என்ன செய்யணும், நம்மளோட தொப்புள் இருக்கு இல்லையா கீழே, இங்க நம்மள ஜைஃபர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜைஃபருக்கு நடுவுல வந்து நம்மளோட கை இந்த மாதிரி வச்சு அமுக்கணும். எல்லாரும் எப்படி வைங்க, இந்த தம் ஃபிங்கர் வந்து உள்ள இருக்கணும். அப்படிதான் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி வச்சு ரெண்டு தடவை வந்து அமுக்கணும். அமுக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம கடைசியா சாப்பிட்ட சாப்பாடு வந்து எல்லாமே வந்து வெளியே வந்து வந்துடும். சரியா? இதை வந்து நீங்க விளையாட்டுமா பண்ணி பார்க்காதீங்க, சரியில்லை. சரியா? இது வந்து எப்போ இந்த மாதிரி சிக்கலோ அப்போ மட்டும்தான் வந்து பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா
சிபிஆர். அதாவது சிபிஆர் என்னது? ஃபுல் ஃபார்ம் யாராவது தெரியுமா? என்னது? கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியோனா உங்களோட இதயத்தை சம்பந்தமா என்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கார்டியோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல்மனரினா எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் லங்ஸ். அதே மாதிரி ரெசசிடேஷன் அப்படின்னா ஒரு உயிரை வந்து திருப்பி கொண்டு வர்றது, அந்த ப்ராசஸ் பண்ணி உயிரை திருப்பி கொண்டு வர்றது. அதாவது இறப்புன்றது வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிளினிக்கல் டெத் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பயாலஜிக்கல் டெத். கிளினிக்கல் டெத் ஆகிறப்போ அவங்கள வந்து நம்ம திருப்பி வந்து உயிருக்கு கொண்டு வர முடியும். கிளினிக்கல் டெத்னா என்னன்னா உங்களோட லங்ஸ் ஹார்ட் ரெண்டுமே வேலை பார்க்கல. ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஹார்ட் அட்டாக் வரப்போ என்ன ஆகும்? உங்களோட ஹார்ட் வந்து நின்று போயிடும். அதான் ஹார்ட் அட்டாக். அதாவது ஹார்ட் வந்து ஒர்க் ஆகிறது வந்து நின்றுடும். ஆனால் இன்னும் உங்களோட வேலை பார்த்துக்கிட்டும் மூளை வந்து செத்து போகாம ஒர்க் ஆகிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து இந்த ஒரு ப்ராசஸ் கொடுத்து நீங்க வந்து காப்பாற்றலாம். ஓகே, இப்போ எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து செஞ்சு காமிப்போம் உங்களுக்கு. ஓகே, இப்போ இவர் வந்து இதுதான் மேனிக்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எங்க விட்டா இப்போ நம்ம எந்த இடத்துல அழுத்த கொடுப்போம் அப்படின்றது நீங்க படத்துலாம் பார்த்துருக்கீங்களா? காப்பாற்றுறதுக்கு அழுத்தம். ஸோ அது எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இடத்துல இருந்து இந்த இது இருக்கு தெரியுமா, ஜைஃபா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ரெண்டு லெவல் மேல இந்த இடத்துல வந்து நம்மளோட மாஸ்டர் ஹேண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுப்போம். சரியா? இப்போ பண்ணி காட்டுவாங்க. என்ன கேட்குறாங்கன்னா இவருக்கு என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, மயக்க போட்டு விழுந்துட்டாரு, என்ன ஏதுன்ட்டு சொல்றாங்க. இதில் முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னா சிபிஆர் வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து கொடுக்க, இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாது. ஓகே, என்ன பண்றாங்கன்னா அவரோட அலர்ட்னஸ் செக் பண்றாங்க. ஏதோ அசைவு இருக்கா, எதுவும் தலையை எதுவும் ஆடுறாரா, மூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து அலர்ட்னஸ் செக் பண்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா கெரோட்டிக் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எல்லாரும் வச்சுப்பாங்க. புரியுதா? புரியுதா இல்லையா? யாரும் புரியுதா? உயிரோடு இருக்கிற எல்லாருமே வந்து புரியுது. சரியா? அந்த இடத்துல வந்து பல்ஸ் பார்க்கறாங்க. பல்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ வந்து பல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சிபிஆர் வந்து கொடுக்க கூடாது. பல்ஸ் ஆக்சிடென்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும். ஏர் செக் பண்றாங்க, எதுவும் பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் சிபிஆர். இப்போ வந்து சிபிஆர் கொடுப்பாங்க. அதாவது நம்மளோட மாஸ்டர் ஹேண்ட்ன்றது நம்மளோட நிறைய பேருக்கு வந்து ரைட்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம வந்து கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. கம்ப்ரெஷன் கொடுக்கறப்போ ஒரு இந்த மாதிரி வந்து கொடுக்க கூடாது. இது வந்து தப்பான முறை. ஓகே, நீ கம்ப்ரெஷன் கொடுக்கறது வந்து மொத்தமா ஃபுல்லா லாக் ஆகிட்டு ரைட்டா கீழ வரைக்கும் போகும். ஏன்னா 5 to 6 சென்டிமீட்டர் வந்து உள்ள வரைக்கும் லாக் ஆகும். சரியா? இது மாதிரி எவ்வளவு ஆகணும்? 30 தடவை கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஓகே, ஓகே சார். 30 தடவை கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு 2 முறை நீங்க வந்து மூவ் கொடுக்கணும். அதாவது ஆர்டிஃபிஷியல் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். நாற்பது செய்யணும். இந்த மாதிரி மூக்க மூடிட்டு வாயை வந்து நீங்க வந்து கொடுக்கணும். எவ்வளவு தடவை சொன்னேன்? 2 தடவை. திருப்பி 30 தடவை கம்ப்ரெஷன் கொடுக்கணும். இந்த
இந்த மாதிரி எப்போ வரைக்கும் கொடுக்கணும்? கொடுத்துட்டே இருக்கலாமா? எப்போ வரைக்கும் கொடுக்குறீங்க? ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இல்ல அவங்களுக்கு திருப்பி உயிர் வர வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கணும். சரியா? புரிஞ்சா? ஸ்டாஃப் யாராவது ஸ்கூல் ஸ்டாஃப் யாராவது இருக்கீங்களா? எப்படி சிபிஆர் வந்து கொடுக்கறது அப்படின்னு இல்ல சொல்லுங்க. இப்போ என்னன்னா நீங்க யாருமே இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யாராவது குடிச்சு நீங்க வந்து ஆக்கிட்டு கொடுக்கூடாது. புரியுதா? அது நீங்க எல்லாரும் காம்ப்ளிகேஷன் ஆகிடும். அதனால யாரும் உயிரோட இருக்கிறப்ப யாருமே பண்ணக்கூடாது. அமைதியா இருக்கணும். அமைதியா இருங்க. இது மாதிரி கேரளாவில் வந்து போய் சொல்லி கொடுத்து கேரளாவில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி பண்ணி அதுக்கு வேற ஒரு சின்ன பையனோட உயிர் போயிடுச்சு. அதனால இதை உயிரோடு இருக்கிற யாருக்குமே நீங்க வந்து பண்ணக்கூடாது. கம்பல்சரி சரியாக போகும். இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைடு ஓகே ஓகே. இப்போ சார் வந்து கம்ப்ரஷன் கொடுக்குறாரு. சரியா? பார்த்தீங்கன்னா நேரா இருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ தடவை ஆகணும்னு சொல்லியிருக்கேன்? 39. ஓகே 29 30. ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங் எவ்வளோ தரணும்? 2 முறை. ஓகே பண்ணிருக்கீங்களா? சரி. எப்படியோ புரிஞ்சு சீக்கிரம் புரிஞ்சா? ஓகே. சார் சொல்லி கொடுத்தாருல, இப்போ தெரிஞ்சுடுங்க, இதை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். சரியா? உயிரோட இருக்கவங்களுக்கு சிபிஐ கொடுக்கக்கூடாது. வீட்டில் வச்சாலும் தடுத்து வந்தீங்கன்னா அதுவும் யாரும் பண்ணிக்கூடாது. சரியா? சாப்பிட வெளியே வந்துடும். தெரிஞ்சுக்கங்க. மேற்படி படிக்கும் போது நாளைக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. எந்த ட்ரை பண்ணாங்க. சரியா? யாரும் சரி கீழே வந்துச்சான் அப்பா கீழே வந்துச்சான் இதான் நம்ம சான்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பண்ணுவீங்க அப்படியே பண்ணக்கூடாது. சரியா? பண்ணக்கூடாது. சரி அடுத்த போமா. சரி தம்பி கொஞ்சம் அப்படியே இருப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி நம்ம ஊர்ல 2 நதி இருக்கு. பெரிய பெரிய நதி. என்னது? பவானி. இன்னொரு என்ன இருக்கு? காவேரி. அதிக கனமழை பெஞ்சிருச்சு. மாநில ஆய்வு அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஈரோடு மாவட்டத்தில் வந்து கனத்த மழை இருக்கு. 5 நாளைக்கு மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிக கனமழை வாய்ப்பு சொல்லிட்டாங்க. சரியா? உங்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரி மூலமாக கவர் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? தம்பி இந்த மாதிரியா முன்னாடி வாங்க. கொஞ்சம் அமைதி வாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. இங்க பாருங்க. வருவாய்த்துறை அதிகாரி மூலியமா என்ன சொல்லிட்டாங்க? உங்களுக்கு ஊருக்குள்ள தண்ணி வர போது டேம் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு, திறந்து விட போகிறாங்க, 5 நாளைக்கு மழையும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். நான் போன வருஷம் நடந்த ஒரு விபத்து சொல்கிறேன். இதே மாதிரி சென்னை புழல் ஏரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து டிசம்பர் மாதம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரியா? மழை பெஞ்சிட்டு இருக்கு. முதல் நாள் போய் இந்த மாதிரி நாங்கள் வருவாய்த்துறை அதிகாரி எல்லாம் நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்களோட ஃபயர் இருக்காங்க, என்டிஆர்எஃப் இருக்குது, எல்லாம் போயிட்டு முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறோம். டேம் வந்து நிறைஞ்சிருச்சு, எப்போனாலும் உடையும் அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் சார் எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டாங்க. அங்கே அடுத்த நாள் மழை, அதிக மழை, டேமில் ஓவர்ஃப்ளோ தண்ணி ஆகிட்டுருக்கு, மேலேருந்து போயிட்டுருக்கு. தண்ணி ஃபுல்லாக ஊருக்குள்ளே போயிடுச்சு. நைட்டு எங்களுக்கு தகவல் கிடைக்கிது. நாங்கள் போனால் உள்ளே போக முடியல. என்ன செய்ய முடியல? நாங்கள் உள்ளே போய் காப்பாற்றவே முடியல. போட்டில் போகிறோம், போட்டு ஆஃப் ஆயிடுச்சு.
சரியா, அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. நான் உள்ளே போகும்போது நினச்சேன், நம்ம இன்னைக்கு திரும்பி ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போக முடியாது, நம்ம இன்றைக்கி இப்படியே போயிடும், தண்ணியிலே போயிடும் போலுக்க, அப்படி தான் நினச்சேன். ஒருவேளை நீங்கள் அந்த சொன்ன அறிவுரையை கேட்டுட்டு பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருந்தா இந்த ரிஸ்க் வந்திருக்குமா? நீங்களும் பாதுகாப்பாக வந்திருப்பீங்க, உங்களை காப்பாற்ற வர்ற நம்ம ஃபயரோ இல்லை என்டிஆர்எஃப்ஓ அவங்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. சரியா, அதனால எப்பயுமே நம்ம மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் தகவல் தெரிவித்தாங்கண்டா அவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். சரியா, சரி. தண்ணியெல்லாம் பூந்துருச்சுப்பா வீட்டுக்குள்ளே, 5 நாளைக்கு மழை, நதியெல்லாம் தண்ணியாக, ஊரெல்லாம் தண்ணி. அப்போ எப்படி அவங்கள நீங்கள் காப்பாற்றிக்கிடுவீங்க? அதுக்கு முன்னாடி அரசு சொல்கிற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மார்க் ஷீட்டு, சரியா, உங்களுடைய பொருள், பணம், உணவுப் பொருள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் வெளியேறிடணும் சொன்ன உடனே. சரியா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் கூட்டுக்கு போயிடணும். வெள்ளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அந்த காலகட்டங்களில் மின் கம்பங்கள்லாம் சில சமயத்தில் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருக்கும். சரியா, அந்த மாதிரி காலகட்டங்களில் மின்சாரத்துறைக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி மின்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் சொல்லிடணும். ஆஃப் பண்ணிடுவாங்க அவங்க எப்பயுமே மேக்ஸிமம். ஒரு சில நேரத்தில் வந்து இந்த தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரியா, அதெல்லாம் ஒரு இடத்த கடத்து போகும்போது அதை கரண்ட் இருக்கா இல்லையா, மேடா பள்ளமான்னு பார்த்துட்டு தான் நம்ம போகணும். சரி, போயிட்டீங்க. ஆடு மாடெல்லாம் அப்படியே கட்டி வச்சு வீட்டில் கட்டி வச்சு போயிருவீங்களா? பத்திரமா நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து போயிருவீங்களா? அதெல்லாம் அவுத்து விட்டுறணும். ஏடா இறைவன் வந்து அவங்களுக்கு நீந்த குடிக்க சக்தியை கொடுத்துருக்காங்க, அதனால் அது நீந்தி தன் உயிரை காப்பாற்றிக்கிறோம். சரியா, புரிஞ்சுதா? வேற என்ன இருக்கு? கேஸ்லாம் வீட்டில் ஆஃப் பண்ணி வச்சிடணும். சரியா, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு இடத்துக்கு போயிடணும். சரி, வெள்ளம் வந்துடுச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க. உணவுப் பொருள் அரசாங்கம் கொடுக்கும், இல்லை நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உணவுப் பொருள் பாதுகாப்பானதா அப்படின்னு பார்த்துட்டு தான் சாப்பிடணும். மழைக்காலங்களில் நோய் தொற்று அதிகமாக ஏற்படுமா? அந்த காலகட்டங்களில் நல்லா சாப்பிடணும். உணவுப் பொருட்களில் தண்ணி வந்து எந்த தண்ணியும் கண்ட தண்ணியை குடிக்கக்கூடாது. அதிகாரிகள் வந்து தண்ணியை குடிக்கலாம், இந்த தண்ணியில் ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். சரியா, அப்படி அதுவே அந்த சில சமயத்தில் குப்பைகள், அதுக்கப்புறம் விலங்குகள், இறந்த விலங்குகள் எல்லாம் தண்ணியில் வந்துடுமா? அந்த மாதிரி தண்ணியை குடிச்சு என்ன ஆகும்? நம்மளுக்கு நோய் தொற்று ஏற்படுமா? அது மூலம் என்ன ஆகும்? நம்மளுக்கு வாந்தி, காலரா இந்த மாதிரி ஏற்படுமா? தம்பி கவனி ஏற்படுமா? இதெல்லாம் நம்ம அதிகாரிகள் சுகாதாரத்துறையோ இல்லை வருவாய்த்துறையோ இந்த மாதிரி நம்ம அரசு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா, சரிங்க சார். தண்ணி வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஏறிடுச்சு, நம்ம இங்கேருந்து பாதுகாப்பு போக முடியல. எல்லா அதிகாரியும் சொன்னாங்க, பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் வெளியில் போகலை. எத்தனை பேர் நீச்சல் தெரியும்? ரொம்ப தூரம் நீந்தி போயிட முடியுமா? நீந்தி போக முடியாது. உங்களையும் காப்பாற்றணும், உங்கள் கூட இருக்கவங்களையும் காப்பாற்றணும். சரியா, அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க தம்பி, கொஞ்சம் அமைதியாக இருங்க தம்பி, கிளாஸ் முடிய போகிறோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒருவேளை தண்ணி வந்துருச்சு, நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அவங்க ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? வருவாய்த்துறை அதிகாரி அவங்க வந்துடுவாங்க, ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க நம்ம தமிழ்நாடு. சரியா, வந்துட்டு காப்பாற்றுவாங்க. அதிகமாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்குது, மாவட்டம் ஃபுல்லாக இருந்தால் நம்ம டெல்லி ஹெட் குவார்ட்டர் வந்து மெசேஜ் கொடுத்து சென்னையிலேருந்து நாங்கள் என்டிஆர்எஃப் வந்துடுவோம். வந்துட்டோம் சார். லைஃப் ஜாக்கெட்டு தம்பி வாப்பா, ரொம்ப கவலையாக இருக்கீங்க, வாங்க. இப்போ பாருங்க, கேளுங்க, அமைதியாக கேளுங்க. இப்போ பாருங்க, லைஃப் ஜாக்கெட். சரியா, ஒருவேளை வெள்ளத்தில் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டீங்களோ, ஒரு இடத்துல தொங்கிட்டு பிடிச்சி நிற்கிறீங்களோ, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஜாக்கெட் சரியா நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துக்கிறத போட்டுருவோம். இது 72 மணி நேரம் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது லைஃப் ஜாக்கெட். சரியா, இந்த மாதிரி நம்ம போட்டுருணும். போட்டு பாதுகாப்பாக நீந்தி வந்துடணும்.
அமைதி தம்பி, அமைதி. உங்க ஸ்கூலு நல்ல ஸ்கூல் படிக்கிறாங்க. பேர் வாங்கி கொடுமா இல்லையா? அமைதி உட்காரு. தம்பி அமைதியா இருக்கா? இதுக்கு பேரு உயிர் காப்பா. சரியா? ஒரு ஆள் மட்டும் பயன்படுத்தணும். சரியா? அப்ப நான் தனி கடமைய இந்த வீட்டுக்கு பேருந்து தீ போட்டு உள்ள நாங்கள் போட்டு வருவோம். அங்க தீ போட்டுருவோம். நீ அதை பிடிச்சிக்கலாம். அப்படியே கையை இழுத்துருவோம். அங்க எங்க போக முடிஞ்சா நாங்களும் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த 2 பேரும் எப்ப கிடைக்கும்? அதுக்கப்புறம் 4 பேர் பிடிச்சிக்கலாமா? ஒரு தீ போட்டுக்கலாம். 4 பேருக்கு பயன்படுத்தலாம். பாத்தீங்களா? ஏன் அப்படி போறோம்னா, ஒருவேளை தண்ணி அடிச்சு போகும்போது கையே நழுவி போயிடுச்சு, உருகி போயிடுச்சு, கை விட்டு ஆரம்பிச்சுக்க. சில சமயத்தில் வந்து கை குறைவு, சில சமயத்தில் வந்து கழுத்து மாட்டிருக்கும், கையை நிறுத்தி மாட்டிருக்கும். உங்களால் வந்து விடுவிக்காது. மறுபடியும் நீங்கள் கை பிடிச்சிக்கலாமா? அதில் இந்த மாதிரி தான் நம்ம போட்டு பயன்படுத்தணும். இது எப்போ கிடைக்கிறது? நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வந்தால் அவங்ககிட்ட இருக்கும். வச்சுக்காங்களா? அவங்க வந்தா கொடுப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் எங்களை கூட இந்தியா டீம் வந்தா கொடுப்பாங்க. சரி, இப்ப 7 மாவட்டம்ல வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் ஃபயர் டீம் போக முடியுமா? போக முடியாதுல்ல? சரி, நானும் அந்த எல்லா இடத்துலயும் 2 டீம் தான் கேட்டுப்பாங்க. எல்லா இடத்துலையும் நானும் போக முடியாது. அப்ப நீங்க உங்களை எப்படி காப்பாற்றலாம்? உங்க இருக்கிறத வச்சு நீங்க எப்படி காப்பாற்றலாம் பாருங்க. உங்க வீட்டுல கேட் இருக்கா? அந்த கேட் எடுத்துங்க. இந்த மாதிரி கட்டிக்கீங்க. நான் கூப்பிடுறேன். சரியா? பாருங்க, இந்த மாதிரி போடலாமா? அதுவும் மேல போயிடும், நீங்க மேல போயிடுவீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு மெத்தடை பயன்படுத்துறது. இப்படி போட்டு நீங்க பிடிச்சிக்கணும். சரியா? மூடியை நல்லா திறந்து விட்டுக்கணும். என்ன பண்ணணும்? மூடிய மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். டைட் பண்ணிடணும். டேப் போட்டு ஒட்டிடணும். சரியா? பிளாஸ்டிக் கொடை இருந்தாலும் அதே மாதிரி கட்டிட்டு ஒயிட் பிளாஸ்டிக் வச்சு ஒட்டிடணும். அதுவும் பயன்படுத்தலாம். சரி சார், நம்ம வாட்டர் கேன் இருக்கா? இந்த மாதிரி கட்டிக்கணும்பா. ஒரு 10 வாரம் இருந்து கட்டிக்கிட்டு தலையிலா கட்ட நீச்சு. தலையிலா மூடி பார்த்தா மூடியை டைட் பண்ணிட்டு தலையில வச்சு மூடிய. சரியா? அப்ப தண்ணி உள்ள ஏறாது. இந்த மாதிரி கட்டக்கூடாது. இல்ல இந்த மூடி வந்து கீழ் தண்ணி உள்ள போயிடும். சரியா? இந்த மாதிரி கட்டணும். இந்த மாதிரி கட்டியாச்சுன்னா நம்ம தண்ணியில் நினைச்சிருக்கோம். அப்படி நீந்தி போய் ஒரு வாரம் போயிடலாம். இதை உங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றலாம். புரிஞ்சுதா? சரி, அது மட்டுமா இருக்கே நம்ம கிட்ட? வேற இதெல்லாம் எங்களோட 14 days நீரில் மிதக்கக்கூடிய பொருட்கள். அது மட்டும் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஐடியா? பால். சரியா? பால் இருக்கா? அதையும் இந்த மாதிரி பயன்படுத்தி கட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். வேற தேங்காய் இருக்கா? தேங்காய் கிடைக்குமா? முன்னாடி மழை பெய்யும் போது அதோட தேங்காய் எடுத்து இந்த மாதிரி ஊதிய நல்லா கட்டி வச்சிடலாம். சரியா? அது மட்டுமா? வேற என்ன இருக்கு? தம்பி கவனிங்க. வேற என்ன இருக்கு? வாழைமரம் இருக்கா? அதையும் நம்ம
தம்பி அமைதியை கேட்டுக்கிட்டு 4 பேரை வச்சு கட்டி அது மேல உட்காந்துட்டு நம்ம ஏந்தி தப்பிச்சிடலாம், இல்லை மற்றவங்களையும் நம்ம காப்பாற்றலாம். புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? சரி, அடுத்து இன்னும் முக்கியமான ஒன்று இருக்கிறது. சரியா? நம்ம ஃபயர் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு, தீநெண்ணெய், தீ எப்படி பிடிக்கும், அதை எப்படி நம்ம அணைக்கலாம், அங்கிருந்து நம்ம ஒருவேளை தீ ஏற்பட்டுருச்சு, அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஐயா வந்துட்டாரு. சரியா? தீயணைப்புத்துறை அதிகாரி வந்து உங்களுக்கு இப்ப ஒரு சின்ன காரணம் இருப்பாங்க. சரியா? அமைதியா கேட்கணும். அக்கறை கொடுத்தத அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். கை தட்டணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வேற இந்த ப்ரோக்ராம் வேறொரு ஸ்கூல் காலேஜுக்கு போகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகே, நல்லா பசங்க. பேரிடர்னா என்ன, தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, பிறரை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதை தெளிவாக அவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல விழிப்புடன் நல்ல கிளாஸ் எடுத்தாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஓகே, இதே தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் போகிற இடத்துல அவங்க வருவாங்க, அவங்க போகிற இடத்துல நாங்கள் 2 பேருமே டீம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் எல்லா இடத்துல நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒரு உயிர்களை எப்படி காப்பாற்றுறது, எவ்வளோ ஈஸியாக காப்பாற்ற முடியாது, அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக அவங்க சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல கரவாசம் இருக்குது. அந்த டீமில் வந்து அவர் சார் வந்து மதுரைக்காரர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். புரியுதா? இன்னொரு சார் வந்து திருநெல்வேலிக்காரர். 2 பேருமே தமிழ்காரர் தான். அவங்களும் எந்த அளவுக்கு நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு தான் இந்த அளவுக்கு அவங்க வந்துருக்காங்க. சரியா? ஆனால் நீங்களும் நம்ம ஊரில் படித்து இந்த மாதிரி ஆஃபீஸராக வர்றதுக்கு, பட்டாட்சியர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நல்லா படிங்க, நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்துக்கிங்க. இந்த ஃபயர் சம்மந்தப்பட்ட இந்த டிஸ்பிளே எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்க, எல்லா பொருளுமே அதில் இருக்குது. இதுதான் அந்த வண்டிக்குள்ள ஃபயர் சர்வீஸ் வண்டிக்குள்ள எல்லா பொருட்களுமே அந்த எல்லாமே அந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கும். ஒரு பொருள் கூட எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லா பொருளுமே அது இருக்கும். இது இருந்தால் தான் இந்த ஃபயர் சர்வீஸ் யூனிட் கம்ப்ளீட்டாக வெளியில் போய் உயிர்களையும் உதவிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட். சரியா? நாவலத்துக்கு அடுத்தபடியாக ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு தான். அதை பார்த்துக்க. அதில் மிக முக்கியமானது ஃபயர். நம்ம தினமும் பயன்படக்கூடிய நம்ம ஃபயர் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுறோம். இதில் வீட்டில் வந்து பெரும்பாலும் ஃபயர் நாங்கள் 2023 எல்பிஜி கேஸ் தான் நிறைய விபத்துக்கள், கிட்டத்தட்ட 18-20 கேசஸ் அறியாமையினாலே தெரியாததுனாலையும் அந்த எல்பிஜி யூஸ் பண்ணுறதுக்கு தெரியாதனால நிறைய விபத்துக்கள் வருது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கிறேன். நீங்கள் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லணும். எல்பிஜினா என்ன? திரவ நிலையில் வாய்ப்பான 3 வகையான பொருளை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. அதுக்கு எப்போ வச்சுருக்கோம்? மேலே வச்சுருக்கோம், சிலிண்டர் கீழே வச்சுருக்கோம். நிறைய பேர் கை வச்சு கால் வலிக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க? அது சில சமயத்தில் கீழே வச்சு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டு பெரிய விபத்துக்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம வீடுலாம் கட்டும்போது சிலிண்டர் எங்கே இருக்கணும்னா வெளியில் வச்சு பைப் லைன் பண்ணி தான் என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். யாருமே அந்த மாதிரி செய்யறது கிடையாது. சைலண்ட் ப்ளீஸ். வீடு நம்ம அழகாக வீட்டை கட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் ரூமில் 2 சிலிண்டர் கொண்டு அடியில் வச்சு அதுக்கு டோர்லாம் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறோம். அது வந்து காற்றோட்டமான இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் நம்ம அதை பற்றி எதுவுமே நினைக்காதனால பெரிய விபத்துக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன விபத்துக்கள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலிண்டர் ஏதாவது லீக்கேஜ் ஆகி வெடிச்சிச்சுன்னா கம்ப்ளீட்டாக வீடு சின்ன பின்னமாக ஆகிடும், தீக்கரைகள் ஆகிடும். உள்ளுக்குள்ள அம்மா அப்பா வயதானவர்கள் நம்ம சம்பாதிச்சு வச்ச பொருள் ஆவணங்கள் எல்லாமே எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது நிறைய பேருக்கு
முறையாக எல்பிஜி கேஸை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே ஜன்னல் கதவுலாம் கம்ப்ளீட்டாக திறந்து விடணும். திறந்து விட்டீங்கன்னா போதும், அது வெளியில் உள்ள காற்று உள்ளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, அந்த நேரத்தில் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. மூணாவது, நம்ம செல்போன் எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள அந்த கிச்சன் ரூம்ல வந்து லீக்கேஜ் ஆகிருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் நீங்க தவிர்த்தீங்கன்னா பெரிய விபத்திலிருந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும். எல்பிஜி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப, 1 கிலோ எல்பிஜி லீக்கேஜ் ஆகி தலையில கொட்டிடுச்சுன்னா அது 20 கிலோ காற்றை வச்சா தான் அது 1 கிலோ எல்பிஜி வெளியில கொண்டு போகும். அது காற்றை விட பல மடங்கு அடர்த்தியான ஒரு பொருள், அது யாருக்குமே தெரியாது. மற்ற ஃபயர் ஆச்சுன்னா அது மேல் நோக்கி எரியக்கூடியது, எல்பிஜி மட்டும் தரையிலிருந்து எரியக்கூடியது. அதனாலதான் நம்ம ரொம்ப யோசனை பண்ணி அதை ரெடி பண்ணோம்னா பெரிய விபத்துகளிலிருந்து தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா நம்ம கவனக்குறைவு எப்படி ஏற்படுதுன்னா, கஞ்சி பால் பொங்கலைகள் ஏதாவது சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்து இல்லை ஒரு சீரியல் பார்ப்போம், அதோட எண்ணங்களை மாறி அந்த பக்கம் போன பிறகு என்ன ஆகுதுன்னா கஞ்சி பால் பொங்குற வரைக்கும் பொங்கி அந்த பர்னர் மேலே பட்டோன்னே எரியிற தீ வந்து அணைச்சோம். ஆனால் கேஸ் ரிலீஸ் ஆகி மேலிருந்து அந்த கேஸ் அப்படியே ரிலீஸ் ஆகி அப்படியே நிறைய கொட்டி அப்படியே டெபாசிட் ஆகிடும். அப்போ அடுத்த நிமிஷம் அவங்க கொஞ்ச நேரம் கொடுத்து வந்த உடனே அவங்க அடுப்பா அணைச்சு ஆஃப் ஆயிடுச்சு, அதை பற்ற வைக்கணும் ஒரு நோக்கத்தில் வந்து பற்ற வைக்க வரும்போது எதை வச்சு பற்ற வைக்கிறாங்க? லைட்டர். சாதாரண குண்டூசனுடைய பாயிண்ட் அளவில் தான் ஃபயர் ஆகுது. அந்த லைட்டரை அடிக்கும் போது ஃபயர் ஆகும். எங்கே தரையில் தான் முதல்ல ஃபயர் ஆகும். நம்மளை சுற்றி தீ பிடிச்சி எரியும், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி எரியும் போது அந்த சிலிண்டர் மேலே அந்த ஹீட் படும். ஹீட் பட்டோடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் என்ன ஆகும்? கேஸ் மாதிரி ஆகி பலூன் மாதிரி உப்பி டம்மால்னு வெடித்து அந்த வீடே சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? நம்ம அம்மா அப்பா பெரியவர்கள் வயதானவர்கள் பொன் பொருள் ஆவணங்கள் எல்லாமே வச்சிருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வது. அதே மாதிரி ஃபயர்லேருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும். உலகத்திலே மிக முக்கியமானது பஞ்சபூதங்களில் மொத்தம் 5 சொல்லியிருப்பாங்க. அதில் மிக முக்கியமானது ஃபயர். இது வந்து தினமும் பயணக்கூடிய ஒரு பொருள். இது இல்லாமல் உலகத்தில் உயிர் வாழ முடியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புடன் இருங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் மிகவும் ஒரு இனிதான நாள். இன்று நாம் பள்ளிக்கு வருகையில் வட்டாட்சியர் அவர்களுக்கும் துணை வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரிடர் மேலாண்மை மீட்பு பணி குழுவினர், தீயணைப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரிடர்னால் என்ன? பேரிடர் காலத்தில் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுகிறது? எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது? நம்மை சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்வது? அடுத்தது நம் சமூகத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்று ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை குழு உறுப்பினருக்கு நன்றி சொல்லணும். மாணவர்களுக்கு கருத்துக்களை கூறும்போது அது அவனுடைய அறிவை சென்றடையும். ஆனால் அவனுடைய செய்முறையாக பார்க்கும்போது அவனுடைய மனதில் அப்படியே நிலைத்து நிற்கும். இவை ஒவ்வொன்றையும் செய்முறையாக செய்து காட்டி மாணவர்கள் உள்ளத்தில் பதிய செய்ய மிகவும் உறுதுணையாக இருந்த வட்டாட்சியர் அவர்களுக்கு நன்றி. மற்றும் சிறப்புரை செய்து பல நிகழ்ச்சிகள் செய்து தர அனைத்து துறை அலுவலர்களுக்கும், என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாகவும், ஈடுபாடு ஆசிரியர்கள் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை ஈரோடு மாவட்டம் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் பெருந்துறை மற்றும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அரக்கோணம் குழுவினருடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இதுவரை கண்டு மகிழ்ந்தீர்கள்.